நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க முடிஞ்ச வரைக்கும் என் மேலே தப்பு இல்லை, இது முழுக்க செஞ்சது எஸ்எஸ்கே தான் சொல்லிட்டு தெளிவாகவே சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே நம்புற மாதிரியே தெரியலைங்க. ஒரு பக்கம் ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் தான் போயின்னு இருக்குது. கார்த்தி வந்து அந்த விஜய் பேச்செல்லாம் கேட்டு எங்களால் ஆட முடியாது. கௌதம் ஜெயிலே கடை இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவன் ஜெயிலே ஒரேடியாக இருந்துட்டோம், அதை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் என்ன நீங்கள் பிரச்சனையில் இழுக்காதீங்க. நான் காப்பாற்ற மாட்டேன். இப்போயே நான் கோர்ட்டுக்கு போயிட்டு இது எல்லாமே செஞ்சது கௌதம் தான். கௌதமே என்னை கடத்தி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ட்ராமா போட்டுருக்கான். சொத்துக்காக என்னவே கொலை பண்ண பார்த்துறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பின்னி பெடல் எடுக்கிறாங்க. இதை பார்த்து நமக்கு ஒரு பக்கம் ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கொடூரமானவங்களா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பாருங்க கோவம் நம்ம ஜானகிக்கு சப்புன்னு 4 வைக்கிறாங்க. அப்படியே சும்மா ஒரு பக்கம் நம்ம கார்த்தி கன்னத்தில் கையை வச்சுன்னு ஐயோ நான் எந்த தப்பும் பண்ணலை, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ரொம்பவே பரபரப்பாக ஒரு பக்கம் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் போயின்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களெல்லாம் அங்கே மாற்ற வேண்டியது இருக்குங்க. அப்படி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம எஸ்எஸ்கே தாட்சாயினி இவங்க 2 பேரும் பேசினிருக்காங்க. அந்த சமயத்தில் எஸ்எஸ்கே போனது செம்ம கோபப்படுறாரு. அந்த நாகு கூட்டின்னு போயிட்டு கார்த்தியும் ஒரு பக்கம் மீட்டுட்டா. 2 பேரும் மீட்டுனா இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. கார்த்தியும் இப்போ அவு கஸ்டடி, நாகும் அவு கஸ்டடி. நம்ம போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. கௌதம் மட்டும் வெளியே வந்துட்டான், எல்லாமே தலைகீழ மாறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ரொம்பவே பரபரப்பாக தான் போயின்னு இருக்குது. சரி போனதெல்லாம் போகட்டும், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நாகு இருக்காங்கல்ல, அவர் இருந்து ஒரு பக்கம் கார்த்தி சார் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே எஸ்எஸ்கேவோட பிளான் தான். நீயும் என்னடா இவங்ககிட்ட காசு வாங்கிட்டியா, காசுக்காக ஏன்டா அந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலிங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நாகு இருக்கார்ல, அவர் சொன்னதையும் கேட்காம கார்த்தி ஒரு பக்கம் அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாரு. நம்ம ஜானகி கையை பிடிச்சி இழுத்துன்னு போய் ரூமில் சாத்திடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்கே மறுபக்கம் தாட்சாயினி இவங்க 2 பேரும் பேசுறது எல்லாமே ஒரு பக்கம் கேட்டுட்டாங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேற யாரு நம்ம தலைவி தாங்க. எந்த தலைவிடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களா, அவங்க வந்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் மறைஞ்சுன்னு முட்டைக்கணை வச்சுன்னு பார்க்குறாங்க. அடடா இந்த அளவுக்கு கேப் மாதிரி முள்ள மாதிரியாடா நீங்கள், உங்களெல்லாம் நம்பி என் புருஷனை இவ்வளோ நாள் காணான்னு வந்தானா, ஏப்பா என் நெஞ்சில் பாலை வாத்துட்டேப்பா, யாருப்பா நீ இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேடு கெட்டவளாக இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் கூணி போய் அசிங்கத்தில் அவமானத்தில் நின்று இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் இந்த பக்கமே வரக்கூடாதுரா, நம்மளை இந்த அளவுக்கு ஒரு பக்கம் அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை உங்களை சும்மா விட மாட்டேன், இப்பயே நான் போகிறேன், போயிட்டு எல்லா தவளையும் உங்களை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி கோவப்படுறாங்க. அஞ்சலி இதுக்கு முன்னாடி கார்த்தியை கடத்தி வச்சோம், இப்போ உன்னை கடத்தி வைக்க போகிறோம், இதை வந்து கௌதம் தான் பண்ணான்னு சொல்லிட்டு கார்த்தியை நம்ப வைக்குவோம், எங்களுக்கு இதெல்லாம் புதுசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்பா இத்தனை நாள் உங்கள் கூடயே இருந்தேன் ஆனால் என்னை நம்பாமல் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்களே, உங்களுக்கு மனசாட்சின்றதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மனசாட்சியெல்லாம் இல்லை, அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை, நாங்கள் தான் இங்கே எல்லாம் நாங்கள் சொல்கிறது தான் நடக்கும், மற்றபடி இன்னுமே நடக்காது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் என்னடா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்களே, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்பாக தாங்க இருக்குது. என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய கஷ்டமெல்லாம் வரும், எல்லா கஷ்டத்தையும் நாம் தான் இஷ்டமாக ஏற்றுக்கிட்டு ஐயோ இதுக்கு மேலே இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கடந்துட்டு போகணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கவும் முடியும், வெற்றி அடைய முடியும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் இங்கே மாற்ற போகிறாங்க, என்னென்ன மாற்ற போகிறாங்க என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம கண் கூட சரிம்மா நாமளால கண் கூட பார்ப்போம், பார்த்து என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம எஸ்எஸ்கே இருக்கால, அவர் வந்து அஞ்சலியும் ஒரு பக்கம் கடத்தி வச்சுட்டு இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறான். அதுக்கு முன்னாடி நம்ம இலக்கியா ஒரு அழகான ஒரு ஷாக்காக கொடுக்குறாங்க. அப்போ பால் போயிடுச்சு. என்ன ஷாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோ பாரு எஸ்எஸ்கே, நீ மட்டும் இப்போ கார்த்திகிட்ட உண்மையை சொல்லி ஒரு பக்கம் வந்து நீ மன்னிப்பு கேட்கல, அடுத்த செகண்டே நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம், கோர்ட்டுக்கு போயிட்டு நாகு எல்லா உண்மையும் ஒத்துக்கிறேன்ட்டான், நாகு எல்லா விஷயத்தையும் சொல்லுவான், அதுக்கப்புறம் அணுவா சித்திரவதைப்படுவேன், அதுக்கப்புறம் நீ போட்ட பிளான் எதுவுமே பழிக்காது, நீ என்ன சொல்ல வர அதை மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ரொம்பவே பதட்டத்தோடையும் ஒரு பக்கம் பயத்தோடையும் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது, இதெல்லாம் எப்படி மேற்கொள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களெல்லாம் போயிட்டு இருக்குங்க. அது இல்லாமல்
நம்ம எஸ்எஸ்கே இருக்கால அவர் இருந்து கொலை வெறியில் இருக்கா எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டு ஒரு பக்கம் என்னத்துக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொலை வெறியில் இருக்குன்னு தேவையில்லாமல் ஒரு பக்கம் கதிரேசன் இருக்கார்ல அவரையும் ஒரு பக்கம் கூப்பிட்றாங்க இவரையும் ஒரு பக்கம் கூப்பிட்றாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தோடவே போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த குழப்பம் வருமா வராதா என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நடக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.